அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த பொருளை நீ தொட்டுவிட்டாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடந்தே தீரும். என் பிள்ளையே, இன்று இந்த இலையை காண்பித்ததற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அம்மா ஒரு விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதில்லை. அம்மா அவ்வளவு எளிதாக எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்தும் சேர்ப்பதில்லை. நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கு பல நன்மைகள் பெற இருக்கின்றது என்று அர்த்தம். தேவையில்லாமல் எதையும் இந்த அம்மா சொல்லிவிடுவேனா? என் அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சொன்னது போல இந்த பொருளை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? அப்பொழுது நாளை என்ன அதிசயம் நடக்கும், அது யாரால் நடக்கும் என்பதனை நான் இன்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான திருப்பங்களையும் என் பிள்ளை கண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்தது நமக்கு என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உன் அம்மா என் வாக்கை தேடி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னோடு இந்த செய்தியினை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உனக்கென்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இனி வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு நன்மைகளை மட்டும் கொடுக்கவில்லை, அதே போல எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்கவில்லை. ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் உனக்கு மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போல நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா எதையும் செய்ய சொல்லி உன்னை வற்புறுத்துவது கிடையாது. இந்த விஷயத்தை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னதும் கிடையாது. ஆனால் அதையும் மீறி ஒரு விஷயத்தை என்று நான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளையும் அதில் இருக்கின்ற நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்கின்ற இந்த உண்மையினால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் ஏராளம். அதனால் இந்த அம்மா சொல்வது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், 1000 காரணங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று நினைக்காமல் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ முழுமனதார நம்ப வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீ இந்த அம்மாவை நம்பி என்னை தேடி வருகின்றாயோ அப்பொழுதெல்லாம் என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாய். அப்பொழுதெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீ இதையெல்லாம் இனி உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா சொல்லும் பொழுது மனதிற்குள் நன்றாக பதிய வைத்துக்கொள். யாருக்கோ சொல்கின்றாள், எதற்கோ சொல்கின்றாள் என்று நினைத்து விடாதே. உனக்காக, உன் வாழ்க்கைக்காக உன் அம்மா உன்னோடு பேசுகின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் அம்மா உன்னிடத்தில் பேசுகின்றேன். நான் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலை தேவையில்லை. எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளைக்கு மனக்கவலை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நல்லது நடக்கும். எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நம்பினால் போதும். உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளிலே கொடுக்க போகின்றேன். நம் அம்மா வருவாள் என்பது உனக்கு நம்பிக்கை இருந்தாலே போதும். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும், நாம் எதற்காக இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் நாம் இப்படி செய்வதனால் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று நீ நம்பினாலே போதும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக
வாழ வைத்து விடும். எதிர்வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக ஞான வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி வருந்தாமல், அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். நான் காண்பித்திருக்கின்ற இந்த பொருளை நாளை உனக்கு இந்த பொருளால் ஒரு நன்மை நடக்கப் போகின்றது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. நாளை உனக்கு உதவி செய்ய போகின்றவர் மிகவும் பிடித்த நபராக கூட இருக்கலாம் அல்லவா? இப்பொழுது என் பிள்ளைக்கு தெரிந்துவிட்டது. என் பிள்ளை கண்டுபிடித்து விட்டாய் அது யாரென்று. என் பிள்ளையே, நீ நினைப்பது உண்மைதான். அவரேதான் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டிய நேரம். நாளைய விடியலில் உனக்கு முருகப்பெருமானே உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்கத்தான் போகின்றார். இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை இழந்துவிட்டு வேதனைப்படுகின்றாயோ, எந்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இத்தனை காலமும் நிற்கின்றாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தானே போகின்றாய். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. அத்தனை தெய்வங்களும் ஒருவர் மாற்றி நல்ல நாட்களில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அதிகமான வெற்றியை மிக நெருக்கமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை உணர்ந்துதான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்களோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ நீ எப்பொழுதுமே தயாராக இரு. என் தங்கமே, நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். இனியாவது இந்த சூழ்நிலைகளையெல்லாம் புரிந்து கொண்டு, இந்த நிலையையெல்லாம் உணர்ந்து கொண்டு, உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. இந்த அம்மாவினுடைய அன்பினை பெற்றுக்கொள்வது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அம்மா அவ்வளவு எளிதில் யார் மீதும் தன் பார்வையை செலுத்துவது இல்லை. உன் மீது செலுத்துகின்றேன், உன்னை பார்க்கின்றேன் என்றால் உனக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்று அர்த்தம். நான் நடத்தி கொடுக்க போகும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள. அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ யாருடைய மனதினையும் கஷ்டப்படுத்தாமல் இந்த அம்மாவினுடைய முழு அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இந்த அம்மாவின் கைகள் உன் கரங்களை பிடிக்க எப்பொழுதுமே தயாராகத்தான் உள்ளது. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். என் நாமத்தை மட்டும் எப்பொழுதுமே நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.